தீபக்கிற்கும் பொறுமை இழந்தது. கார்த்திகா, நான் எங்கே அசிங்கப்படுத்தினேன்? இத்தனை நாளா நான் அவரை பொறுமையாகத்தானே கவனிச்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனாக இருந்தா கோபம் கண்டிப்பாக வரணும். கோபம் வந்தா அந்த கோபத்தை வெளிக்காட்டணும். ஆனால் எனக்கு என்னோட வீட்டில் கோபப்படவும் உரிமை இல்லை, கோபத்தை வெளிக்காட்டவும் உரிமை இல்லை. அந்த உபகரணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமில்ல? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அதை தொடாதுங்கன்னு. ஆனால் அவர் அதை கேட்காம உடைச்சிட்டாரு. அந்த ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை வந்துடுச்சு. அதுக்காக இப்படியா பேசுறது என்று பதிலுக்கு கத்தினான். என்ன வார்த்தை வந்துடுச்சா? வந்தது என்ன சாதாரண வார்த்தையா? தண்டமா உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு எங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? பணம் தான் பெருசுன்னா எதுக்கு எங்களை இங்கே வச்சிருக்கீங்க? நாங்கள் போயிடுறோம் என்று கார்த்திகா ஆவேசமாக பேச இருவருக்கும் இடையே அந்த பிரச்சனை ஒரு பெரும் போராக வெடிக்க ஆரம்பித்தது. கார்த்திகா, வாயை மூடுடி. எல்லா தப்பையும் நீங்கள் 2 பேரும் செய்வீங்க. நான் ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு தீபக் பதற்றத்துடன் மாமனாரை தேடி வாசலுக்கு வர அதே நேரம் பொன்னம்பலம் மெல்ல உள்ளே நுழைந்தார். மாமா, எங்கே போனீங்க? இவ்வளவு நேரமா எங்கே தேடுறதுன்னு தெரியாம என்று தீபக் பதறி கேட்க பொன்னம்பலத்தின் முகத்தில் சிறு கோபம் கூட இல்லை. அவர் லேசாக சிரித்துவிட்டு தீபக்கை பார்த்து மிக நிதானமாக சொன்னார். நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகிறேன் மாப்பிள்ளை. அந்த ஒரு பதிலில் தீபக் அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். மாமா, என்ன மாமா சொல்கிறீங்க? நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நான் உங்களை இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்? எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்போ கூட நான் அப்படி நினச்சதே இல்லையே. இப்போ டியூஷன் மூலமாக நானும் நல்ல சம்பாதிக்கிறேன் மாமா. நீங்கள் எதுக்காக வேலைக்கு போனோம்? வேண்டாம் மாமா என்று தடுத்தான். ஆனால் பொன்னம்பலம் அசரவில்லை. ஏன் மாப்பிள்ளை, கையங்காலம் நல்லா தானே இருக்குது. அப்படியே நடந்து போகும்போது பார்த்தேன், ஒரு வீட்டில் 5-6 மாடு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வேலைக்கு கேட்டேன். மாடுகளை பராமரிக்கவும் பால் கறக்கவும் வர சொல்லியிருக்காங்க. பழகி போன வேலை தானே மாப்பிள்ளை. எனக்கும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் 4 காசு கிடைச்சா என் சாப்பாட்டுக்கு நான் உழைச்ச திருப்தி கிடைக்கும். அவர் மேலும் தொடர்ந்தார். முக்கியமாக என் மவளுக்கு நீங்கள் இப்போ படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இனிமேல் படிப்பு பரிச்சைன்னு அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். பின்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் என் பொண்ணுக்கிட்ட உங்கள் அப்பனா உன்னை படிக்க வச்சான்னு ஒரு வார்த்தை கேட்டுடக்கூடாதுல்ல. அதான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. பொன்னம்பலம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீபக்கின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. தான் ஆத்திரத்தில் வீசிய ஒரு வார்த்தை ஒரு பெரியவரின் மனதை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி அவரை இந்த வயதில் மாடு மேய்க்கும் வேலைக்கு போக தூண்டியிருக்கிறது என்பதை எண்ணி தீபக் உறைந்து போய் நின்றான். தீபக் ஓடி சென்று பொன்னம்பலத்தின் கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்களில் நீர் முட்டி இருந்தது. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, ஏதோ தெரியாமல் ஆத்திரத்தில் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல என்று தழுதழுத்த குரலில் கெஞ்சினான். பொன்னம்பலமோ பதறாமல் தீபக்கின் கைகளை மென்மையாக வருடினார். பதறாதுங்க மாப்பிள்ளை, உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அங்கே வேலைக்கு கேட்ட இடத்துல கூட எனக்கு வீட்டில் இருக்க சங்கடமாக இருக்குது. அதான் வேலைக்கு வர ஆசைப்பட்டேன்னு கேட்டிருக்கேன். யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி சொல்லவும் விட மாட்டேன் என்று மிக நிதானமாக சொன்னார். தீபக் அவரை ஏறிட்டு பார்த்தார். மாமா, நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கணும் தானே இங்கே வந்தீங்க. அப்போ அப்பாவை பார்த்துக்க வேண்டியது மகனோட கடமை தானே என்று மகனாக தன் உரிமையோடு கேட்டான். அதை கேட்ட பொன்னம்பலம் மெலிதாக சிரித்தார். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. வயசானாலும் அவனை கஷ்டப்படுத்தாம அவனுக்கு உறுதுணையா 4 காசு சம்பாதிச்சு தோள் கொடுக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பாசம்தான் தம்பி. அதுவும் தகப்பனோட கடமை தானே என்று அவர் கேட்ட கேள்விக்கு தீபக்கிடம் பதில் இல்லை. அறிவால் அனைத்தையும் வெல்லும் தீபக் இப்போது ஒரு கிராமத்து மனிதனின் யதார்த்தமான கேள்விக்கு முன்னால் பேச முடியாமல் திகைத்து நின்றான். வார்த்தைகளை விடவும் உணர்வுகள் வலிமையானவை என்பதை அவன் அந்த வினாடி உணர்ந்தான். பொன்னம்பலம் மெல்ல முன்னே வந்து தீபக்கின் கைகளையும் கார்த்திகாவின் கைகளையும் பிடித்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டார். அந்த வருடலில் ஒரு தந்தையின் மொத்த ஆசீர்வாதமும் தெரிந்தது. பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறதுல தான் பெற்றவங்களுக்கு நிஜமான சந்தோஷமே இருக்குது. அதனால் 2 பேரும் வருத்தப்படாதுங்க என்று அவர் சொல்லும்போது அவரது குரலில் ஒரு அமைதி இருந்தது. அவர் தீபக்கின் கண்களை நேராக பார்த்து தொடர்ந்தார்.
தம்பி, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போட்ட சவால் ஞாபகம் இருக்குல்ல? அந்த சவாலில் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கான காலம் இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் கார்த்திகாவுக்கு பரீட்சை வரப்போகுது. இப்போ போயிட்டு இந்த வீணான வருத்தத்தில் நேரத்தை வீணாக்காம கார்த்திகாவை எப்படி இன்னும் நல்லா படிக்க வைக்கலான்னு யோசிங்க. தீபக் ஏதோ சொல்ல முற்பட பொன்னம்பலம் அவனை தடுத்து, நான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு துணையாக இருப்பேன் தம்பி. நான் கார்த்திகாவுக்கு மட்டும் அப்பா இல்லை, உங்களுக்கும் அப்பா தான் என்று மனதார சொன்னார். அந்த வார்த்தைகள் தீபக்கின் நெஞ்சில் இருந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைத்தது. ஒரு புறம் தன் மாமனார் வேலைக்கு செல்கிறாரே என்ற வருத்தம் இருந்தாலும், மறுபுறம் அவர் காட்டிய அந்த எல்லையற்ற அன்பு தீபக்கை திக்குமுக்காட செய்தது. அங்கே நிலவியது வெறும் அமைதி அல்ல, அது ஒரு புதிய நம்பிக்கையின் தொடக்கம். பிறகு வந்த நாட்களில் கார்த்திகா தனது தேர்வை நோக்கி தீவிரமாக தயாராகி கொண்டிருந்தாள். அவளது வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டம் அது. கடந்த ஒரு வருடமாக தீபக் அவளுக்காக சிந்திய வியர்வைக்கும் பொறுமைக்கும் பலன் கிடைக்கப் போகும் தருணம். அன்று மாலை தீபக் கார்த்திகாவுக்கு ஒரு கடினமான பாடத்தை விளக்கி கொண்டிருந்த போது அவனது கைபேசி அதிர்ந்தது. திரையில் தெரிந்த அந்த மருத்துவமனையின் பெயரை கண்டதும் அவன் இதயம் ஒரு தாழம் தப்பியது. கார்த்திகாவிடம் இதோ வந்துடுறேன் என்று சைகை செய்துவிட்டு பதற்றமாக பால்கனிக்கு சென்றான். மறுமுனையில் மருத்துவர் பேசினார். மிஸ்டர் தீபக், ஒரு குட் நியூஸ். உங்கள் ஒய்ஃபோட லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்களுக்கு மூளையில் இருந்த அந்த பாதிப்பு இப்போ முழுசாக சரியாகிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு மிராக்கிள் தான். ஆப்ரேஷனே இல்லாமல் வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டுமே வச்சு நீங்கள் அவங்கள ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டதால தான் இவ்வளோ சீக்கிரமே அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. இனி அவங்களுக்கு மூளை ரீதியாக எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தீபக்கின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் தழுதழுத்த குரலில் சொன்னான். ஆனால் அவனது மனதின் ஓரத்தில் இருந்த அந்த இன்னொரு கேள்வி அவனை குடைந்தது. டாக்டர், அப்புறம் அந்த இன்னொரு விஷயம் என்று தயக்கத்துடன் இழுத்தார். மருத்துவர் குறுக்கிட்டு, மிஸ்டர் தீபக், நீங்கள் கேட்ட விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க தாயாகிறதுல மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன சிக்கல். அவங்களோட கர்ப்பப்பை இப்போதைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த நிலைமையில் அவங்க கருத்தரிச்சா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஒரு 2 வருஷம் தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டா அந்த பலவீனமும் சரியாகிடும். மூளை பிரச்சனை கிளியர் ஆன மாதிரி இதையும் 2 வருஷத்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 2 வருஷத்துக்கு அவங்க எந்த காரணத்தை கொண்டும் கருத்தரிக்கக்கூடாது என்று உறுதியாக சொன்னார். தீபக் சரிங்க டாக்டர் என்று ஃபோனை வைத்தான். ஒரு புறம் கார்த்திகா முழுமையாக குணமடைந்து விட்டாள் என்ற செய்தி அவனுக்கு வானத்தில் பறப்பது போன்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் மறுபுறம் அந்த 2 வருட காத்திருப்பு அவனுக்கு பெரும் சுமையாக தெரிந்தது. கார்த்திகாவோ எப்போது தனக்கு 18 வயது முடியும், எப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தன் குடும்பத்தை பூரணமாக்கலாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பது தீபக்கிற்கு நன்றாகவே தெரியும். 18 வயது ஆனதும் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் அவளிடம் இன்னும் 2 வருடம் காத்திருக்க வேண்டும் என்று எப்படி சொல்லுவது? மருத்துவர் சொன்ன எச்சரிக்கை ஒருபுறம், கார்த்திகாவின் ஆசை மறுபுறம். அவளது உயிருக்கு ஆபத்து வரும் எதையும் தீபக் செய்ய துணிய மாட்டான். ஆனால் உணர்வு பூர்வமான அவளை எப்படி சமாதானப்படுத்துவது? அவளது படிப்பில் கவனம் சிதறாமல் இந்த செய்தியை அவளிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது? தீபக் அறைக்குள் நுழையும் போது கார்த்திகா புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவளது தெளிவான முகத்தை பார்க்கும்போது தீபக்கிற்கு ஒரு புறம் நிம்மதியாகவும் மறுபுறம் சொல்ல முடியாத பாரமாகவும் இருந்தது. காலம் அவனுக்கு மீண்டும் ஒரு புதிய பரீட்சையை வைத்திருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மறுபுறம் சென்னையின் மிக பிரம்மாண்டமான அந்த தனியார் மருத்துவமனையின் குளிரூட்டப்பட்ட அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. சுதீப் வெகு நேரமாக அந்த தனி அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அந்த அமைதியை உடைத்து மூத்த மருத்துவர் சுதீப்பிற்கு தன் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சுதீப். மருத்துவர் சுதீப்பை பார்த்து, உங்களோட இத்தனை வருஷ போராட்டமும் நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டும் ஒரு வழியாக கை கொடுத்துடுச்சு. அந்த விபத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பெரிய பாதிப்பை
நவீன அறுவை சிகிச்சைகள் மூலமாக ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். சுதீப்பின் கண்களில் ஒரு மகிழ்ச்சி மின்னியது. இத்தனை வருடங்களாக தான் ஒரு ஆண்மையற்றவன் என்ற பாரத்தை சுமந்து திரிந்த அவனுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு புது வாழ்வை தந்தன. மருத்துவர் தொடர்ந்தார். இனிமே உங்களாலையும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியும். இது ஒரு பெரிய மருத்துவ சாதனை தான். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். உங்களால் நேரடியாக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த உறுப்போட செயல்பாடுகளில் இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. சுதீப்பின் முகம் சற்று சுருங்கியது. மருத்துவர் உடனே அதை சரி செய்யும் விதமாக பேசினார். ஆனால் கவலைப்படாதீங்க மிஸ்டர் சுதீப், உங்கள் விந்தணுக்கள் இப்போ ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்குது. அதனால் ஐவிஎஃப் முறை மூலமாக ஒரு வாடகை தாய் மூலமாகவோ அல்லது உங்கள் மனைவி மூலமாகவோ நீங்கள் ஒரு வாரிசை உருவாக்கிக்க முடியும். சுருக்கமாக சொன்னால் உங்கள் இரத்தத்தில் ஒரு வாரிசு பிறக்க போகிறது உறுதி. சுதீப் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தது. மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது சுதீப்பின் நடை முன்பை விட இன்னும் கம்பீரமாகவும் திமிராகவும் இருந்தது. தனக்கு ஒரு வாரிசு வரப்போகிறான் என்ற செய்தி அவன் மனதில் இருந்த வன்மத்தை இன்னும் பல மடங்கு அதிகரித்திருந்தது. தீபக் தன் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக 2 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழலில் இருக்க, இங்கே சுதீப் தன் வாரிசை உருவாக்க இப்போதே தயாராகிவிட்டான். மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த சுதீப் மிகுந்த உற்சாகத்துடன் தன் தந்தை மாணிக்கத்திற்கு ஃபோன் செய்தான். அப்பா, உங்களோட ரொம்ப வருஷ ஆசை கனவு எல்லாமே நிறைவேற போகுது. நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான காலம் வந்தாச்சு என்று அவன் உற்சாகமாக கத்தினான். மறுமுனையில் மாணிக்கமும் மரகதமும் திகைத்து போய், என்னப்பா சொல்கிற, நிஜமாவா என்று கேட்க சுதீப் சிரித்து கொண்டே தொடர்ந்தான். ஆமாம்ப்பா, இப்போவே எனக்கு ஒரு நல்ல படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. வசதியான இடமா இருக்கணும், அதே சமயம் நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கணும். ஆனால் ஒன்று, எனக்கு இருக்கிற அந்த ஒரு குறை மட்டும் யாருக்கும் தெரியவே கூடாது. அது கடைசி வரைக்கும் ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். நாம் மெடிக்கல் மூலமாக வாரிசை உருவாக்கிக்கலாம். சுதீப்பின் குரலில் இப்போது வன்மம் மேலோங்கியது. அந்த தீபக் முன்னாடி நான் என் படித்த பொண்டாட்டியோட என் குழந்தையோட கெத்தாக நடந்து போகணும். என்னோட வாழ்க்கை அழிச்சதா அவன் நினச்சிருக்கான். ஆனால் நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி நிமிர்ந்து நிற்கிறத பார்த்து அவன் ஒவ்வொரு நாளும் எரியணும். அவனுக்கு பொண்டாட்டி இருந்தும் அவனால் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியலைன்னு அவன் துடிக்கணும். அந்த செய்தி அவன் கேட்கும்போது அவனோட அறிவு திறமையெல்லாம் சுக்கு நூறாக உடையணும். அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுங்க. மகனின் பேச்சை கேட்ட மாணிக்கமும் மரகதமும் சந்தோஷக்கடலில் தத்தளித்தார்கள். மரகதம் ஆனந்த கண்ணீருடன் சொன்னாள், என்னது, ஷாம் பிள்ளைக்கு வாரிசு வரப்போகுதா? இதை ஒரு திருவிழா போல கொண்டாடுறேன்டா. இப்போவே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜகுமாரி மாதிரி பொண்ணை தேட ஆரம்பிக்கிறேன். நம்ம கௌரவத்துக்கு குறைவே இல்லாத இடமா பார்த்து முடிச்சிடலாம். மாணிக்கம் தன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டே, கவலைப்படாத சுதீப், அந்த தீபக் குடும்பத்தையே வேரோட சாய்க்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. உனக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டா அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் இப்போவே வேலையை ஆரம்பிக்கிறேன் என்றார். 2 நாட்கள் கழித்து அதிகாலை வேளையில் தீபக்கின் ஃபோன் ஒலித்தது. திரையில் தெரிந்த அந்த எண்ணை பார்த்துவிட்டு, ஹலோ, யார் பேசுறது என்று கேட்டான் தீபக். மறுமுனையில் ஒரு இளம்பெண்ணின் குரல், ஹலோ அண்ணா, நான் தான், நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை நேரில் பார்க்கணும் அண்ணா என்று படபடப்பாக சொன்னது. அந்த குரலை அடையாளம் கண்ட தீபக் திகைத்து போனான். நீயா? இத்தனை வருஷம் கழிச்சு நீயாவே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? ஏன் இவ்வளவு பதட்டமாக நேரில் பார்க்கணுன்னு சொல்கிற? நான் இப்போ சென்னையில் இருக்கேம்மா என்றான். தெரியும் அண்ணா, நானும் சென்னையில் தான் இருக்கேன். உங்களை இப்போவே நேரில் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவள் பிடிவாதமாக சொன்னாள். தீபக் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, சரி, லாவெண்டர் காஃபி ஷாப்புக்கு வந்துடு, நானும் அங்கே வர்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். தீபக் அவசரமாக கிளம்பினான்.
கார்த்திகாவிடம் ஒரு வேலையாக வெளியே செல்வதாக சொல்லிவிட்டு காபி ஷாப்பிற்கு சென்றான். அங்கே மூலையில் ஒரு மேஜையில் தலையை குனிந்தபடி அந்த பெண் அமர்ந்திருந்தாள். தீபக் அவன் அருகே சென்று அமர்ந்ததும் அவள் மெல்ல தன் முகத்தை தூக்கி பார்த்தாள். எதிரே அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு பழைய நினைவுகள் மின்னலாக வந்து சென்றன. நிலா, நீ என்னம்மா திடீர்னு, என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்று தீபக் அக்கறையோடு கேட்டான். நிலாவின் கண்களில் ஒருவித வைராக்கியம் தெரிந்தது. அண்ணா, உங்கள் அண்ணன் சுதீப்புக்கு இப்போ கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது என்று அவள் சொன்ன அந்த முதல் வார்த்தையே தீபக்கை அப்படியே உறைய வைத்தது. என்னது, கல்யாண ஏற்பாடா? அது எப்படி? அவனோட அந்த பிரச்சனை என்று தீபக் இழுக்க நிலா இடைமறித்தாள். அவனுக்கு இருந்த பிரச்சனை சரியாகிடுச்சுன்னு சொல்லி இப்போ அவசரமாக கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுறாங்க அண்ணா. அதுவும் இல்லாமல் அவங்க நல்ல படித்த பொண்ணா, வசதியான பொண்ணா தேடுறாங்க. இவங்க குணத்துக்கு அந்த பொண்ணை இவங்க நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நிலா ஒரு நிமிடம் மௌனமாகி தன் கடந்த கால வலியை தொட்டு பேசினாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாவி சுதீப்பால் என்னோட பேரே கெட்டுப்போச்சு அண்ணா. அன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் நடுவில் தப்பான விஷயம் எதுவும் நடக்கலைன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊரே இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே வாழ்க்கையை தொலைச்சிடுச்சின்னு என் மேலே பழி போட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ரணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போது நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, அந்த பழைய கரையை துடைக்கவும் இன்னொரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை வீணாகாமல் காப்பாற்றவும் நான் சுதீப்பை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தீபக் அதிர்ச்சியில் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றான். என்ன சொல்கிற நிலா? ஒளராத. அவனை பழிவாங்க 1000 வழி இருக்கு. அதுக்காக உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. உன்னோட வாழ்க்கையை பணையம் வச்சு அவனை அழிக்கிற முடிவுக்கு என்னால் சம்மதிக்க முடியாது என்று தீபக் கோபமாக மறுத்தான். நிலா அவனது கையை பிடித்து அமர வைத்தாள். அண்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு நடந்த விஷயம் யார் மூலமாவது தெரிய வரும்போது என்னோட வாழ்க்கை மறுபடியும் கேள்விக்குறியாகிடும். சுதீப் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நிச்சயமாக நல்லா இருக்க போகிறது கிடையாது. அதனால தான் நானே அவனை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ணா, நாங்கள் சின்ன வயசுலேயே இந்த ஊரை விட்டு போயிட்டதால கண்டிப்பாக சுதீப்புக்கு என்னை அடையாளம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இப்போ லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு லாயராக இனி அவனால் இன்னொரு தப்பு நடக்காமல் என்னால் பார்த்துக்க முடியும். எனக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்கிற தைரியம் எனக்கு இருக்குது. இப்போதைக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் ஒரு நல்ல படித்த பொண்ணு, வசதியான பொண்ணுங்கிற தகவலை எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு எட்ட வைக்கணும். அவங்கள என்னை வந்து பொண்ணு பார்க்க வைக்கணும். அதுக்கு உங்கள் உதவி கண்டிப்பாக எனக்கு வேணும் அண்ணா என்று நிலா தீர்க்கமாக சொன்னாள். தீபக் அப்படியே திகைத்து அமர்ந்திருந்தான். தீபக் நிலாவின் கண்களையே உற்று பார்த்தான். அவளது பார்வையில் இருந்த அந்த வைராக்கியமும் அந்த தீவிரமும் அதே சமயம் ஒருவித கெஞ்சலும் அவனை என்னவோ செய்தது. நிலா, நான் யோசித்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு இதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லைம்மா. சுதீப்பு ஒரு விஷப்பாம்பு. அவங்கிட்ட நீயே போய் சிக்கிக்கிறத என்னால் ஒரு அண்ணனா ஏற்றுக்கவே முடியலை. அவன் வாழ்க்கையை அழிக்க ஒன்றை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த எனக்கு மனசே வரலை என்று தீபக் தன் வருத்தத்தை கொட்டினான். நிலா அவனது கைகளை இறுக பற்றி கொண்டாள். ப்ளீஸ் அண்ணா, உங்களுக்கு விருப்பமே இல்லாட்டாலும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். கையேந்தி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என்னோட மான பிரச்சனை மட்டும் இல்லை அண்ணா, இது என்னோட நீதி.
அந்த வீட்டுக்குள்ள மருமகளாக நுழைஞ்சி அவங்க செஞ்ச அநியாயங்களுக்கு நான் கணக்கு தீர்க்கணும். அதுக்கு உங்கள் உதவி இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று உருக்கமாக கேட்டாள். அவளது பிடிவாதமும் நியாயமும் தீபக்கை ஒரு முடிவுக்கு வர வைத்தது. ஒரு பெருமூச்சு ஒன்றை வெளியிட்ட தீபக், சரி நிலா, உன்னோட இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த இடத்துலையாவது உனக்கு ஒரு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சா இந்த திட்டத்தை அங்கேயே நிறுத்திக்கிட்டு உன்னை நான் இழுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் நிலா, இது ஒரு சாதாரண விளையாட்டு இல்லை. இது ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ள நீ நுழைய போகிற. ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று தீபக் எச்சரித்தான். சரி என்று அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். தீபக் நிலாவிடம் பேசிவிட்டு பல குழப்பமான எண்ணங்களுடன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஆனால் வீட்டின் வாசலிலேயே தெரிந்த அந்த பெரும் கூட்டம் அவனது இதய துடிப்பை எகிர வைத்தது. மறுபடியும் என்னாச்சு? ஏன் இவ்வளவு கூட்டம் என்று பயத்தில் அவனது கால்கள் நடுங்கியது.